கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். செயின் ஆஃப் கஸ்டடி, அதாவது மனித எலும்புக்கூடுகளாக இருக்கலாம், அங்கு அகழ்வுகளின் போது வேறு விடயங்களும் கண்டுபிடிக்கப்படுகின்றது. அதாவது அந்த எண்பு தொகுதிகள் என்பது வெறுமனே எண்பு தொகுதிகள் இல்லை. அந்த ஒவ்வொரு எண்புக்கூட்டு தொகுதியும் பல நினைவுகளை சுமந்தது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்துமே இலங்கை உள்ளக விசாரணை அல்லது உள்ளக பொறிமுறையை பற்றி மட்டும்தானே குறிப்பிடுகின்றது, இல்லையா? அடுத்தடுத்த கட்ட செய்ய வேண்டிய ப்ராசஸ்களை செய்ய விடாமல், முற்றுப்புற விடாமல் அரசாங்கங்கள் கவனமாக இருக்கின்றன. அதாவது இந்த எடுக்கின்ற எண்பு தொகுதிகளை அல்லது சர்வதேச ரீதியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அல்லது இந்த புதைகுழிக்கான நீதி என்று வருகின்ற பொழுது அவர்கள் இனங்காணப்பட வேண்டும். 480 பேரை அடையாளம் காண்றதுக்கு குறைஞ்சது 2000-3000 பேருடைய உறவுகளுடைய DNA டெஸ்ட் பண்ணப்பட வேண்டும். வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தீர்வு விடயம் என்பது நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே நேரம் தமிழர் தாயக பகுதியினுள் யுத்தம் இடம்பெற்ற அரச கட்டுப்பாட்டு பகுதியினுள், அரச கட்டுப்பாடற்ற பகுதியின் என்ற 2 பகுதிகளினுள்ளும் இராணுவம் இருந்த முகாம்கள், அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்று நம்பப்படுகின்ற இடங்களில் எல்லாம் மனித புதைகுழிகள் வெளிவருகின்றன. இது தொடர்பிலான விசாரணைகளை ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கம் தான் மேற்கொள்ளுகின்றது. இந்த விவகாரம் என்பது நம்பிக்கை தரக்கூடியது இல்லை என்ற தரப்பு வாதம்தான் தமிழருடைய வாதமாக இருக்கின்றது. இந்த விவகாரங்கள் தொடர்பிலும் வெளிநாடுகளில் இது தொடர்பில் தொடர்ச்சியாக வேலைகளை செய்கின்றவர் என்ற அடிப்படையில் பிரித்தானிய தமிழர் பேரவையிலிருந்து ரவி அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கம் நேயர்களே. மனித புதைகுழிகள் அது தொடர்பிலான விசாரணைகளை இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளுகின்றது. இலங்கையில் செம்மணியாக இருக்கலாம், கொக்கு தொடுவாயாக இருக்கலாம், அல்லது மன்னார் போன்ற பிரதேசங்களில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி தொடர்பிலான விசாரணைகளை ஸ்ரீலங்காவினுடைய அரசு மேற்கொள்ளுகின்றது. ஏன் ஸ்ரீலங்காவினுடைய அரசினுடைய இந்த விசாரணை நம்ப தகுந்தது இல்லை, ஒரு சர்வதேச விசாரணை இதற்கு வேண்டும் என்று நீங்கள் கோருவதனுடைய பிரதானமான காரணம் என்ன? நிச்சயமாக இலங்கையில் ஆட்சியில் இருக்கின்ற அனைத்து அரசாங்கங்களும் இந்த கிரைமோடு ஏதோ ஒரு விதமான தொடர்புடையவர்கள், குற்றவாளிகள் தண்டனை கொடுக்க முடியாது, நீதிக்கு முன்னால் அவர்களை கொண்டு வர வேண்டியவர்கள். அதற்கு இந்த அரசும் விதிவிலக்கல்ல. இந்த பொதுவாக எல்லா அரசுகளும் தொடர்ச்சியாக கையாள்வது, ஒரு பிரச்சனை வந்தபோது குறிப்பாக தமிழ் மக்களுடைய இப்படியான நீதி கோரிக்கைகள் மையப்புள்ளியாக நகரும்போது அதை எப்படி அதனை நீத்து போக செய்யலாம், காலத்தை நீடித்து போக செய்யலாம், அதுக்கான உண்மையான ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய அனைத்து ப்ராசஸையும் செய்யாமல் உடனடியாக சர்வதேசத்துக்கு ஏமாற்றுவதற்கு அந்த ஒரு ப்ராசஸை, அதாவது முதலாவது அகழ்வாய்வு செய்து தடயங்களையும் என்புகளையும் வெளிக்கொண்டு வருவது ஒரு ப்ராசஸ். அதிலேயே நீண்ட காலங்கள் எடுக்கிறது. ரெண்டாவது, அந்த ப்ராசஸை எடுத்து கொண்டு போய் ஷெல்ஃபில் வைக்கிறார்கள், எங்கேயோ பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுடன் இந்த கதைகள் முடிவுக்கு வருகிறது. இதுவரைக்கும் எடுத்த 80 தொகுதிகளுக்கு என்ன நடந்தது என்றது தெரியாது. அப்போ இவர்கள் அதை எடுக்கிற ப்ராசஸை மட்டும் செய்தால் நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போகிற ப்ராசஸ் செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய உறுதியான கருத்து. அதாவது அந்த 80 தொகுதிகள் என்பது வெறுமனே 80 தொகுதிகள் இல்லை. அந்த ஒவ்வொரு எண்புக்கூட்டு தொகுதியும் பல நினைவுகளை சுமந்தது. ஒரு தாய்க்கு தன் பிள்ளையை தூக்கி வளர்த்து இறுதியாக பறிகொடுத்த அந்த நினைவுகள் வரும். அதே போல ஒரு மனைவிக்கு, குழந்தைக்கு, பெற்றோருக்கு, எல்லோருக்குமே அதனுடன் சேர்ந்த நினைவுகள் அவர்கள் இறக்கும் வரை அழிக்க முடியாத நினைவுகள். அதுக்காக அவர்கள் போராட வேண்டும். ஆனால் இந்த 80 தொகுதிகளை எடுத்து அதை ஒழித்து வைப்பது போல் அங்கே வைத்திருக்கிற ப்ராசஸ் முற்று பெறக்கூடாது. இந்த ப்ராசஸிலே அடுத்தடுத்த கட்ட செய்ய வேண்டிய ப்ராசஸ்களை செய்ய விடாமல், முற்றுப்பெற விடாமல் அரசாங்கங்கள் கவனமாக இருக்கின்றன. அதாவது இந்த எடுக்கின்ற 80 தொகுதிகளை அது யார் என்று அடையாளம் காணணும் முதலாகும். அதற்கு பலவிதமான டெஸ்டிங்குகள் இருக்குது.
அந்த அந்த எண்பு தொகுதியில் இருக்கிற ப்ராசஸை கொண்டு வந்து அவருடைய அதாவது நெருங்கிய உறவுகள் இரத்த பயாலஜிக்கல் ரிலேட்டிவ்ஸ் சொல்லுவோம், அவர்களுடைய டிஎன்ஏ எடுத்து மேட்ச் பண்ணுற ப்ராசஸ் நடந்திருக்கும். அது இதுவரைக்கும் நடக்கவில்லை. டிஎன்ஏ டெஸ்டிங் போன்ற விஷயங்கள் மிக உயர்தரமான, மிகவும் அனுபவம் நிறைந்த, மிகவும் ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷனால் மட்டும்தான் செய்ய முடியும். இலங்கையில் செய்ய முடியாது என்பதற்கான பல காரணங்கள் இருக்கிறது. ஆகவே இலங்கை அதனை வெளிநாடுகளுக்கு பாரப்படுத்த வேண்டும், அதற்கு இசைய வேண்டும், அதற்கான கொள்கை முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். அது நடக்கவில்லை. அடுத்தது அந்த காணாமல் போனவர்கள் யார் என்று அவர்களுடைய உறவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் டிஎன்ஏ. அதில் 2 விதமான விஞ்ஞான ரீதியான நடைமுறைகள் இருக்கிறது. அதுக்கு பிறகு வருவோம். அதற்கு பிறகு அவர் எப்போது இறந்தார், அவருடைய வயது என்னன்றதை ஒரு காலக்கணிப்பு செய்ய வேண்டும். அப்போதுதான் இது உறுதிப்படுத்தப்படும், இவர்தான் இந்த விக்டிம் என்பதை உறுதிப்படுத்த முடியும். அப்போ அதுகளுக்கான நடவடிக்கைகள் எதுவுமே செய்ய மாற்றுது அரசாங்கம் என்று சொன்னால், அப்படி ஒருவரை அடையாளம் கண்டால், இறந்தவர் யாரு, இந்த புதைகுழியிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டவர் யாருடைய என்பது தொகுதி தெரிய வந்தால், உறுதிப்படுத்தப்பட்டால், அதற்கடுத்ததாக இவருடைய இறப்பு எந்த சூழ்நிலையில் நடந்தது, இவர் என்ன சூழ்நிலையில் பிடித்து காணாமலாக்கப்பட்டார் என்ற விசாரணைகள் தொடங்க வேண்டும். அதற்கு பிறகு அதனை செய்த குற்றவாளிகள் யார், அதோட கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி யார். ஆகவே இந்த விசாரணை அடுத்த கட்டமாக அது அரசின் நீதி விசாரணைக்கு செல்ல வேண்டும். அங்கே கொண்டு செல்றதுக்கு இலங்கை அரசாங்கங்கள் எதுவுமே தயாரில்லை. ஆகவே இடையில் ஒரு கட்டத்திலேயே இதனை தேக்கி வச்சு காலத்தை கடத்தி, இப்போது இது பிரச்சனையாக இருக்கும் காலங்களை கடந்து விட்டால் இந்த பிரச்சனைக்கான முடிவு சொல்ல தேவையில்லை என்ற வலிமையான தந்திரங்களை தான் இந்த என்பிபி அரசாங்கம் செய்கிறது. அப்போ இதில் நாங்கள் தொடர்ந்து பல விஷயங்களை கதைக்கப்படணும். இதிலே தமிழ் தரப்பு எடுக்க வேண்டிய உத்திகள் என்ன, கையாள வேண்டிய நடைமுறைகள் என்பதை பற்றி நாங்கள் நிச்சயமாக கதைக்க வேண்டியிருக்கிறோம். செயின் ஆஃப் கஸ்டடி, அதாவது மனித எலும்புக்கூடுகளாக இருக்கலாம், அங்கு அகழ்வுகளின் போது வேறு விடயங்களும் கண்டுபிடிக்கப்படுகின்றது. சிறு பொம்மைகள், அந்த நேரத்தில் அங்கு புதைக்கப்பட்ட விடயங்கள், அவை அனைத்து முறையாக பேணப்படவில்லை அல்லது முறையாக அது ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை என்பது உங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. அதாவது அது உட்பட, அதாவது எண்பு தொகுதிகள் மட்டுமில்லை, அந்த தடயங்கள் அவை பல செய்திகளை எங்களுக்கு கூறுகின்றன. நாங்கள் இன்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னால் முறையாக, அதாவது இதிலே உங்களுக்கு தெரியும், செம்மணியிலே பல சர்வதேச அழுத்தங்களுக்கு பிறகுதான் 96ஆம் ஆண்டு அந்த குற்றச்செயலுக்கு பிறகு 98ஆம் ஆண்டு செம்மணி புதைகுழி அகழ்வு தொடங்கியது. உலகத்தை பேக்காட்டுவதற்காக அதை செய்து 15 எண்பு தொகுதியில் வந்ததும் அதை நிறுத்திவிட்டார்கள். அதற்கு பிறகு தொடரவில்லை. ஆனால் அதே இடத்தில் தான் இவ்வளவு எண்பு தொகுதியிலும் இருக்கிறது. நாங்கள் அறியக்கூடிய விதத்தில் இந்த இடத்தில் இன்னும் இதே அளவு கிட்டத்தட்ட 1000 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இதற்கு இலங்கையில் இருக்கிற, ஸ்ரீலங்காவில் இருக்கிற அரசிடம் இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. ப்ரொஃபஸர் ராஜ் சோமோதேவாவின் ஸ்கேனிங் மிஷின் தான் பாதிக்கப்படுவது எங்கே எண்பு தொகுதியில் இருக்கின்ற அடையாளம் காண்றது. இலங்கை அரசாங்கம் அதுக்கே தயாரில்லை. இந்த அடிப்படையான அது மட்டும் இல்லை, நாங்கள் 12 மாஸ் கிரேவ், 12 மனித புதைகுழிகள் இல்லை வடக்கு கிழக்கில் இருக்கிற என்பதை லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒரு இடத்திலேயே இவ்வளவு காலம் எடுத்தால் அந்த 12 இடங்களிலும் இருக்கிறவர்களுடைய இது ஆராய்வதற்கு எத்தனை வருஷம் எடுக்க போகிறோம்? 50 வருஷம் கூட எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த எடுத்த எண்பு தொகுதிகளுடன் சேர்ந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு சொன்னால், குழந்தைகளின் பால் புட்டிகள் உட்பட இதனை அடையாளம் காட்ட முடியும். ஆனால் தமிழ் மக்கள் அதற்கு துணிந்து வரவில்லை. இலங்கையினுடைய நீதி பரிபாலன முறைகள் அவர்களுக்கு அச்சத்தை கொடுக்கிறது. சர்வதேசத்தினுடைய ஆளுமைகள் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் துணிந்து அங்குள்ளவர்களும் வெளியுள்ளவர்களும் அதனை அடையாளப்படுத்துவார்கள். இதற்காக நாங்கள் கோருவது என்னென்று சொன்னால், இந்த ப்ரோசஸை இலங்கையுடன் கையிலக்காமல் அதனை சர்வதேச நிபுணர்களின் பங்கு பற்றலுடைய நிறுவனங்கள் இருக்கிறது, நாடுகள் இருக்கிறது. இது சம்பந்தமாக பொஸ்னியா, செப்னிகா போன்ற பல்வேறு இடங்கள், அர்ஜென்டினா போன்ற இடங்களில் ஈடுபட்ட நிபுணர்களும் நிறுவனங்களும் இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய நாட்டில் உள்ள ஃபாரின் ஆஃபீஸோடு இது குறித்து இங்கே வெளிநாட்டிலே யூகேல அல்லது யூரோப்பில் ஒரு டிஎன்ஏ லேப் இதுக்கான டெஸ்டிங்கை டெடிகேட் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறோம்.
அது மட்டுமில்லை சேட்டலைட் இமேஜரிக்கும் ஒரு தனியாக ஒரு செட்டப்பை கேட்டிருக்கோம். இதை பற்றி கரைக்கும் போது இதை பற்றி எந்தவித புரிதலும் இல்லாமல் ஒரு சில அரசியல்வாதிகள் தாயத்தில் ஒரு சில அரசியல்வாதிகள் இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை என்பது போலவும் இதை செய்தால் இதில் செய்தால் அரசாங்கம் இதில் கோச்சு கொண்டு இதை விட்டுட்டு போயிடும், அது எங்களுக்கு தானே பிரச்சனை. அப்படி எந்த அரசியல்வாதிகள் அவ்வாறு கூறுகின்றார்கள்? இது இது அந்த அந்த அதாவது குறிப்பாக பிரபல்யமான சில அரசியல்வாதிகளின் இன்ஃப்ளூயன்ஸுக்குள் உள்ளவர்கள் இப்படி சொன்னது இதெல்லாம் ஒரு வெறுமனே நடக்கக்கூடிய காரியம் இல்லை, இதில் நாங்கள் என்ன செய்யலாமோ அதைத்தான் செய்யலாம் என்ற இதே கருத்துகள் இன்றைக்கு இல்லை 10-15 வருடமாக யுஎன்னிலே நாங்கள் செய்கிற வேலையில் குழப்பிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 2012 பிறகு இந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்தவர்கள் ஒரு ஒரு சமாளிப்பு, 2 அரசாங்கம் இதை செய்ய விடாது அதை செய்ய விடாதுன்னு சொல்லி இருக்கிறதுக்குள்ள வள்ளிசாக ஏதோ கொஞ்சத்தை செய்து கொண்டு போவோம்னு சொன்னால் அது நீதிக்கான போராட்டம் அல்ல. அதாவது அவர்களால் செய்ய முடியாத விஷயங்களை நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு மார்ச்சிலே புதிய தீர்மானம் கொண்டு வர மாட்டோம் என்று சொல்லி இந்த கோகுரப் நாடுகள் புதிய தீர்மானம் இல்லை பழையதை மீண்டும் 4வது தரமாக ரோல் ஓவர் பண்ணுவோம் என்று சொன்னது. அதனுடன் கதைத்து அதை என்கேஜ் பண்ணி அது நியாயமில்லைன்னு சொல்லி அதற்கான வரைபீடு எழுதி கொடுத்து இப்போ இருக்கிற ஓஸ்லேப் என்ற சாட்சியங்கள் தடயங்கள் சேகரிக்கிற மெக்கானிசத்தை உருவாக்கினோம். ஆனால் இதை அங்கே இருந்த அரசியல்வாதிகள் ஒரு சிலர் சொன்னார்கள் இது சாத்தியமில்லை, இது ஏற்கனவே இருக்கிற ரோல் ஓவர் பண்ணுவோம்னு சொல்லி அதற்கு இசைந்து கொடுத்த போக்கை தடுத்து நிறுத்தி நாங்கள் புலம்பெயர் நாடுகளிலும் தாயத்திலும் இருக்கிற அனைவரும் இணைந்து ஒரு காமன் ப்ரொபோசலை கொடுத்து தான் இந்த ஓஸ்லேப்பை கொடுத்தோம். இந்த விடயத்திலும் இது ஒரு சர்வதேச இந்த இலக்கை நோக்கி நகர்த்துவதற்கு பதிலாக இதில் சாத்தியம் இல்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக எங்களுடைய அச்சம் என்னவென்றால் இது குறித்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பங்காளிகளினுடைய ஒரு கலந்துரையாடல் வருகின்ற 5ஆம் தேதி நடைபெறவில்லாத அறிய வருகிறோம். அதிலே செல்வார்கள் தாய்மார் உட்பட பல்வேறு தரப்பினரும் அதில் சென்று கதைக்க போயினோம். ஆனால் அங்கே எடுக்க போகிற முடிவுகள் இதனுடைய போக்கை திசை மாற்றப் போகிறது. இதனுடைய சர்வதேச மட்டத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து கொண்டு வருகிறோம். சர்வதேச அண்மையிலும் கூட EU கூட பார்த்தது. இப்படி நாங்கள் அனைவரும் சர்வதேசத்தை இதில் தலையிட செய்வது சாத்தியம் இல்லை, ஆகவே இலங்கை அரசு கோவிச்சு கொண்டு விட்டுட்டு போயிடும், அதுவும் நடக்காது என்ற வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. இங்கே இது குறித்த சரியான புரிதலுடன் இல்லை இதங்கே நினைத்தாலும் செய்ய முடியாது, மேலாது சாதாரண லேபில் டெஸ்ட் பண்ணுற விஷயம் இல்லை. இது அதை பற்றி கட்டாயம் நாங்கள் சொல்லுவாங்க. இலங்கை ஆகவே இலங்கை அரசாங்கத்துக்கு தொழில்நுட்ப ரீதியிலான உதவி என்பது சர்வதேச ரீதியில் வழங்கப்பட வேண்டும். அதனை கடந்து இலங்கை அரசாங்கம் என்பது இந்த குற்றத்தை நிகழ்த்திய தரப்பாக இருப்பதனால் இவர்களுடைய விசாரணை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது உங்களுடைய தரப்பினுடைய கருத்து இல்லையா? ஆமாம். அதில் ஆனால் தற்பொழுது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்துமே இலங்கை உள்ளக விசாரணை அல்லது உள்ளக பொறிமுறையை பற்றி மட்டும்தானே குறிப்பிடுகின்றது இல்லையா? இல்லை, அது தவறானது. அதாவது இது குறித்து நாங்கள் ஏற்கனவே கருத்திருக்கிறோம். 2012க்கு பிறகு வந்த தீர்மானங்கள் மெல்ல மெல்ல மெல்லமாக உள்ளக விசாரணையில் உள்ள பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு விதமான ஹைபிரிட்டுக்குள்ளே போய், அதாவது 2015 ஹைபிரிட்டுக்கு போய் அது ஒர்க் பண்ணான்னு சொல்லி அதை கொண்டார்கள். அது தோற்கடிக்கப்பட்ட பிறகு சர்வதேச விசாரணை என்பதற்கான ஆதாரங்கள் திரட்டுற ப்ரோசஸ் ஓஸ்லேப் செய்யுது. அது நிச்சயமாக இலங்கைக்குள்ள செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சும் சர்வதேச மட்டங்களில் இருந்து பல்வேறு பாதிக்கப்பட்டவர்கள் விட்னஸ்கள் எடுத்து அது செய்யுது. அது சர்வதேச மட்ட விசாரணை. ஆனால் சென்ற வருடம் 2025 நாங்கள் அறிஞ்ச ப்ரோசஸ் சொல்கிறோம். நாங்கள் அதாவது ஹைகமிஷன் வரப்போகிறாருன்னு சொல்ல விஷயம் வெளியிலே மறைக்கப்பட்டிருந்த இலங்கை அரசாங்கத்தால். அவர் வருகிற அந்த சந்தர்ப்பத்தில் அவரை ஹைஜாக் பண்ணி அவருடைய ஒரு பிஆருக்காக கொழும்புல ஒரு சந்திப்பு, கண்டியில் சம்பந்தம் இல்லாத கண்டியில் ஒரு சந்திப்பு, திருவண்ணாமலையில் ஒரு சந்திப்பு என்று சொல்லி அப்படியே அவரை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு தீர்மானித்து இந்த அரசாங்கம் சதிவேலை செய்தது. நாங்கள் இதை அறிந்ததும் எங்களுக்கும் பல தொடர்புகள் இருக்கிறது எல்லா மட்டத்திலும். இந்த ஒரு இப்படியான ஒரு அநீதி இழைக்கப்படக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் உடனடியாக ஹைகமிஷனருடைய ஆஃபீஸுக்கு ஒரு கடிதத்தை போட்டு குரூப் போன்ற பல்வேறு எங்களோட இது சார்ந்து நாங்கள் வேலை செய்கிற பல்வேறு நாடுகளின் அம்பாசிடர் காப்பி பண்ணோம். இல்லை, இது பிழையானது, அங்கே செல்பவர்கள் எங்களுடைய நீதி கோரும் மக்களுடைய பிரதிநிதிகளை சந்திக்க வேண்டும், தாய்மாரை சந்திக்க வேண்டும். அது மட்டுமில்லை, செம்மணிக்கும் முள்ளிவாய்க்காலுக்கும் செல்ல வேண்டும், அது கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி இருந்தோம்.
அதற்கு பிறகுதான் அந்த ஐட்டினரி மாற்றப்பட்டது. அது 2 இடத்துக்கும் போயிடலாம் சூழ்நிலையில் செம்மணிக்கு போகிறதுக்கு ஒத்துக்கொண்டேன். அந்த ஐட்டினரியின்படி செம்மணிக்கு ஏன் நாங்கள் வற்புறுத்தோம் என்றால், மற்றவை வந்து 2001க்கும் 2009க்கும் இடைப்பட்ட எல்எல்ஆர்சி பீரியடுக்குரிய விஷயங்கள். ஆனால் அதனை இந்த புதிய தீர்மானம் 2022 கொண்டு வந்த தீர்மானத்தில் அதை தாண்டி 1948 வரைக்கும் கூட செல்லக்கூடிய மண்டேட் அங்கே இருக்கிறது. ஆனால் அதற்கு நிதி இல்லை, ஸ்டாஃப் இல்லை என்று சொல்லி ஹைகமிஷன் ஆஃபீஸில் இருந்து வற்புறுத்தல் போன விதத்தில் ஆணையாளருடைய கருத்து உள்ளக பொறிமுறையை தான் வலியுறுத்தி இருந்தார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக. அதில் எங்களுக்கு நாங்களாம் அந்த பெல் அலாம் ரைஸ் பண்ணோம். என்னென்னா அந்த சந்திப்பிலே இறுதியிலே வெளிவந்த செய்தி அறிக்கையில் நாங்கள் மிக தீவிரமான ஒரு எங்களுடைய தரப்பு கன்சர்னை அவருக்கு தெரியப்படுத்தியிருந்தோம். ஏனென்றால் வழக்கமாக உள்ளக விசாரணை நீங்கள் செய்யுங்கோ, அதே வெளி சர்வதேசத்தினுடைய விஷயங்களை நாங்கள் பார்ப்போம் என்ற இருதரப்பு வழிகளை ஆணையாளருடைய அறிக்கையில் குறிப்பிடுவார்கள். ஆனால் இந்த கடைசி முறை வந்ததிலே அதிலே சற்று நீங்கள் சொல்வது போல சற்று இன்னும் கொஞ்சம் மென்போக்கு தெரிந்தது. அதற்காக இலங்கையிலும் ஆட்சி மாறி இருந்தது அந்த காலப்பகுதியில். ஆட்சி மாற்றம் இதுக்கு காரணமே அந்த ஆட்சி மாற்றம், அந்த மென்போக்கு ஆட்சி மாற்றத்தை மையப்படுத்தி தான் வந்தது. அதில் எங்களுடைய மக்களுடைய வழிநடத்திய பிரதிநிதிகள் அனைவரும் கவனமாக இருந்திருக்க வேணும். தங்களுக்குரிய சண்டை சச்சரவுகள் காரணமாக அந்த வாக்கை எதிரியின் ஒரு 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 தேசத்துக்கு எதிரான வழியிலே மக்கள் பயன்படுத்தி விட்டார்கள். அது மன்னிக்க முடியாத விஷயம். அந்த இனியாவது தமிழ் தரப்புகள் ஒன்றால் சேர வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த ஆட்சி மாற்றத்தின் மூலம் வந்த மென்போக்கு நடைமுறைக்கு ஏதுவாக சர்வதேசமும் ஹைகமிஷன் ஆஃபீஸுக்கு அழுத்தங்கள் கொடுத்துருக்கு. ஆகவே இங்கே இருக்கிற பிரச்சனை என்றால் தமிழ் மக்கள் தீர்மானகரமான சக்தியாக மாற வேண்டும் என்றால் ஒன்று அங்கே ஒற்றுமையாக இருக்கணும், மற்றது இந்த மாதிரி மென்போக்கு அணுகுமுறைகளுக்கு வித்திடுகின்ற அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் அந்த இதுக்குள்ளே பூந்து அந்த இதனை நொதுமலாக்குகின்றவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் ஒதுக்கப்பட வேண்டும். ஜெனிவாவாக இருக்கலாம், அல்லது சர்வதேச ரீதியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், அல்லது இந்த புதைகுழிக்கான நீதி என்று வருகின்ற பொழுது அவர்கள் இனங்காணப்பட வேண்டும். அவர்களுடைய உறவினர்கள் அல்லது அவர்கள் இவ்வாறு மரணமடைந்தார்கள் அல்லது இவ்வாறு அவர்களுக்கு குற்றம் இழைக்கப்பட்டது தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்ற விடயங்களை நோக்கி நகர்வதாக இருந்தால், இலங்கையில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட தரப்பினரை பிரதிநிதித்துவம் செய்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்பது உங்களுடைய பார்வை? பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, இதனை கையாளுகின்ற தொழிற்சார் நிபுணர்கள், குறிப்பாக சட்டவாளர்கள் கூட எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது. அவர்களும் இலங்கையுடைய சிஸ்டத்துக்கு இவ்வளவுதான் செய்யலாம் என்ற தீர்மானத்துக்கு வந்து விட்டது போல தெரிகிறது. அது அப்படி அல்ல. ஏனென்றால் அவர்களுக்கு வெளிநாட்டு எக்ஸ்போஷர் இல்லை. உண்மையாக சொன்னால் வெளிநாடுகளிலே நடக்க முடியாத விஷயங்கள் இவர்கள் தீர்மானித்த விஷயங்களை நடக்க வைத்த அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது. இது பெருமிதமாக சொல்லவில்லை. இது இப்படி ஒரு வலிமையான ஒரு அணுகுமுறை எங்கள்கிட்ட இருக்க வேண்டும். அதற்கு தாயமும் நாங்களும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். தாயத்தில் உள்ள நிபுணர்கள் மாறி இல்லை அரசாங்கம் விட்டு கொடுக்குவான்னு சொல்லி அந்த நிலைப்பாடு எடுத்தால் இந்த சர்வதேச விசாரணை என்றதை நீத்து போக செய்கிற மாதிரியும் காலம் கடத்துவதாக முடியும். குறிப்பாக சொல்ல போனால் ஏன் ஸ்ரீலங்காக்கள் இது செய்ய முடியாது என்பதற்கான பல காரணங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு சில மட்டும் இன்றைக்கு நேரம் கருதி சொல்லுகிறேன். ஒன்று, இந்த டிஎன்ஏ டெஸ்டிங் செய்ய வேண்டும் என்று 2 வருஷத்துக்கு மேலே நாங்கள் இங்கே இருக்கிற ஒரு யூஎன் ப்ராசஸ் ஒன்று இருக்குல்ல, இதை கொண்டு வந்து போட்டு அதற்கான ஆதரவை ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அது ஃபாரின் ஆஃபீஸ், இங்கே இருக்கிற ஃபாரின் ஆஃபீஸ், இங்கே இருக்கிற ஓல் பார்ட்டி பார்லிமெண்ட்டுக்கு இப்போ தமிழ் போன்ற இதழுக்களால் இப்போ கடுமையாக அதனை ஏதோ ஒரு விதமாக அந்த டிஎன்ஏ சாம்பிளை இங்கே எடுத்து டெஸ்ட் பண்ண வர்றதுக்கு அமைச்சரை மேற்கொள்கிறோம். அது ஒரு வழிப்பாதை. அதில் இலங்கை ஒத்துக்கொண்டால் ஸ்ரீலங்காக்குள் உள்ள எங்களுடைய பாதிக்கப்பட்ட உறவுகளின் டிஎன்ஏ வெளியில் கொண்டு டெஸ்ட் பண்ணலாம். இலங்கை ஒத்துக்கொள்ளாவிட்டால் நாங்கள் பல ஆயிரக்கணக்கான பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் ஐரோப்பாவிலே, கனடாவிலே, யூகேயிலே, மற்றது தென்னாசிய நாடுகளிலே, தென்கிழக்காசிய நாடுகளிலே வாழ்கிறார்கள். அவர்களை அடையாளம் கண்டு எங்களிடம் லிஸ்ட் இருக்க வேண்டும். அவர்களுடைய டிஎன்ஏ நாங்கள் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த யூகே பேஸ் பண்ண இல்லை யூரோப்பியன் நாடுகளில் பேஸ் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேயே சேகரிப்போம். அது ஒரு கட்டத்திலே நிச்சயமாக இந்த 80 தொகுதிகளை இலங்கை அரசாங்கம் 80 தொகுதியின் சாம்பிளை தர்றதுக்கு நிர்பந்திக்கும். அந்த அடிப்படையில் வேலை திட்டங்கள் நடக்கும்போது
இந்த டிஎன்ஏ சாம்பிளிங்ன்றது இலகுவான வேலையே இல்லை. இது குறித்த நிபுணத்துவம் எவ்வளோ பேருக்கு தெரியுமோ தெரியல. நாங்களும் தேடித்தான் இதை அறிஞ்சு கொள்கிறோம். பல்வேறு ஸ்பெஷல் ரெப்போர்ட்டர்ஸ் மற்றது பல்வேறு நிபுணர்கள் கூடத்தான் சில விஷயங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவர்கள் நிற்கிறது போல இலங்கைக்குள்ளே இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை செய்ய முடியாது. ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் போய் செய்ய முடியாது, அல்ல வேறு இன்ஸ்டிடியூட்னா செய்ய முடியாது. ஏனென்றால் இதில் டிஎன்ஏ சீக்வன்சிங் டிஎன்ஏ ஜெனோம் சீக்வன்சிங் ஒரு முறை இருக்கிறது, ஃபிங்கர் பிரிண்டிங் என்ற இன்னொரு முறை இருக்கிறது. அது உறவுகள் யாரோட மேட்ச் பண்ணுறன்ற அந்த தடத்தை மேட்ச் பண்ணி பார்க்கக்கூடிய ப்ராசஸ். அது பல பல அது மிகவும் கடுமையான ப்ராசஸ். அது ஒன்று இவர் உறவினர் யார் என்பதை அடையாளம் காண்ற மேட்சிங் ப்ராசஸ். ரெண்டாவது ப்ராசஸ் அது கார்பன் டேட்டிங் அப்படியான இதுகளுக்குள்ளால ரெண்டாவது ப்ராசஸ் அந்த உறவினர் அந்த பாதிக்கப்பட்டு இறந்தவர் அவருடைய பிறப்பு எப்போ, எந்த பிறந்த தேதியும் எப்போ மறைந்திருக்கிறார் என்ற தேதியையும் அறிகிறது. இது இன்னொரு ப்ராசஸ். இந்த ரெண்டு ப்ராசஸும் இருந்தால் தான் இந்த ஒரு நீதி பொறிமுறையில் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அப்போ இது ரெண்டுக்குமே குறிப்பாக ஒரு சும்மா உதாரணம் சொல்லணும். முதலாவது ப்ராசஸுக்கு தானே இவருடைய உறவோட மேட்ச் பண்ணி பார்க்குறது எடுத்த இன்பு சாம்புகள் இருந்து அதற்கு இப்போ 480 பேருடைய இன்பு தொகுதியில் அடையாளம் காணப்பட்டிருக்குது. இதை விட ஏற்கனவே எடுத்ததில் வேறு இருக்குது. 480 பேருக்குரிய இன்பு தொகுதிகள் யார் எங்களை பொறுத்த வரைக்கும் பிரித்தானிய தமிழர் பேரவை 2009 18,000க்கும் 20,000க்கும் மேற்பட்டவர்கள் பிடித்து காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்று மெயின்டைன் பண்ணுகிறோம். சரி, அதை விட்டாலும் குறைஞ்சது 10,000 பேருடைய லிஸ்டாவது எங்கள்கிட்ட இருக்க வேணும். இதிலே எங்களுடைய தாய்மாரை குறை சொல்ல முடியாது. அவர்களை வழிநடத்தியவர்கள் அந்த 10,000 பேர் இருக்கின்ற சிவில் சமூகங்கள் இவ்வாறான விடயங்களை ஒன்று திரட்டி ஏதோ ஒரு வகையில் தகவல் திரட்டாக வைத்திருக்க வேண்டும். அதில் ஒரு முடிக்கிறேன்னா அந்த 10,000 பேர் எல்லாட்டிக்கும் இது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இந்த சாம்பிள் செய்யப்பட்ட இந்த இது கண்டுபிடிக்கப்பட்டபடியால் 480 பேரை அடையாளம் காண்றதுக்கு குறைஞ்சது 2,000-3,000 பேருடைய உறவுகளுடைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணப்பட வேண்டும். ஒருவரை அடையாளம் காணுவதற்கு இறந்த கொல்லப்பட்ட ஒருவருடைய டிஎன்ஏ எடுத்து அதற்கு குறைஞ்சபட்சம் 2 இரத்த உறவுகளின் சாம்பிளோட டெஸ்ட் பண்ணணும் குறைந்தபட்சம். அதாவது ஒருவருக்கு 2 அடிப்படையில் 2,000 பேர் காணாமலாக்கப்பட்ட லிஸ்ட் இருந்தால் அதில் 4,000 பேற்ற சாம்பிள் இருக்க வேணும். இந்த பெரும்பான்மையான பெரிய ஒரு பல்காக டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணக்கூடிய இதுகள் இல்லை அதில் கொஞ்சம் எடுப்போம், ஏதோ நடந்த கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பிளிங் செய்வோம் என்று சொல்கிறதே ஒரு அநீதியான கோரிக்கை. அப்போ இந்த குவான்டிட்டியில் இருக்கிற விஷயத்தை இலங்கைக்குள்ள முடக்கிறதுக்கு யார் தமிழரோ சிங்களரோ யாராக இருந்தாலும் முனைந்தால் அது எக்ஸ்போஸ் பண்ணப்பட வேண்டும். இப்போ 5ஆம் தேதி செல்பவர்கள் இதை தெளிவாக கதைத்து இந்த டிஎன்ஏ ப்ராசஸ் இலங்கையால் செய்யக்கூடிய கெப்பாசிட்டியோ எக்யூப்மெண்ட்ஸோ எக்ஸ்பர்ட்டிஸோ அல்லது ரிசோர்ஸோ அல்லது பொலிட்டிக்கல் வில் அதாவது விருப்பு அரசியல் தெளிவு அரசியல் முடிவுகள் எடுக்கக்கூடிய வல்லமை அவர்களிடம் இல்லை. ஆகவே நீங்கள் திரும்ப கொண்டு போய் ஏதோ கொஞ்சத்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை சமாளிப்போம் இந்த மாதிரியான முறைகளில் சில பேர் முனைவது தெரிகிறது. ஆனால் இங்கிருக்கின்ற அரசியல் தரப்புகள் யாரும் ஒரு உள்ளக விசாரணை அரசியல் தரப்புகள் மட்டுமில்ல சிவில் தரப்புகளும் உள்ளக விசாரணையை ஏற்றுக்கொள்ளவில்லையே. அவர்கள் ஒரு சர்வதேச விசாரணையை தான் கோரிக்கையாக முன்வைக்கின்றார்கள். இது வெறுமன கோரிக்கைகள் மட்டுமல்ல, இதற்கு பின்னால் இருக்க கடும் உழைப்பு செய்தவர்கள் என்ற ரீதியில் சொல்லுகிறேன். சாட்சியங்களை திரட்டுவதற்கு நாங்கள் படுகிறவாறு போன ப்ரெஸ் மீட்டிங்லேயும் காய்ச்சிருக்கோம். எந்த ஒரு கட்சியாவது இதில் உளத்திறமையுடன் மனச்சாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும். தாங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்க 5 வருடமாக நடந்து கொண்டிருக்கிற ஓஸ்லேக் ப்ராசஸுக்கு யுஎன் ப்ராசஸுக்கு சாட்சியங்கள் திரட்டி கொடுப்பதற்கான பொறிமுறை ஒன்றை தங்களுடைய செயலணி ஒன்றை உருவாக்கியிருக்கிறார்களா? அப்படியா தீர்மானங்கள் போடப்பட்டிருக்குதா? அப்படி தீர்மானங்கள் போடப்பட்டிருந்தால் அது எந்த தூரத்துக்கு முன்னேறிக்கொண்டு ஏதிய நாடுகளை பொறுப்பு கூற கேட்கும் இவர்கள் தாங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் தங்களிடம் என்ன பொறுமுறை உருவாக்கி தாங்கள் சாட்சியங்களை திரட்டி கொடுக்குறோம் என்று. அங்கிருந்து செய்வது இல்லை, வெளியிலிருந்து செய்வத கஷ்டம். ஆகவே பிரச்சனை நான் ஒரு தரப்பு இரு தரப்பு இல்லை, எல்லாரையும் இந்த மாதிரியான ப்ராசஸில் தெளிவும் ஒரு திட்ட சிந்தனையும் செயல்திறமையும் வேண்டும். ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை இந்த சர்வதேச விசாரணைக்கு நோக்கி இந்த டிஎன்ஏ டெஸ்டிங் உட்பட சேட்டலைட் இமேஜினை போன்ற பல்வேறு விஷயங்களை நாங்கள் ஆராய்ந்து வேலை செய்து கொண்டிருக்கும் போது அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று சொல்லும்போது இப்போது இருக்கிற குறுக்கு வழி பாதையில் இதை கொண்டு போய் முடக்கக்கூடாது. அதான் இப்போ இருக்கிற பிரச்சனை.
எவ்வாறான தீர்மானங்களை நோக்கி அந்த 5ஆம் தேதி செல்ல வேண்டும், எவ்வாறான விடயங்கள் அங்கு மிக முக்கியமாக பேசப்பட வேண்டும் நினைக்கின்றீர்கள்? சரி, இப்போ நாங்கள் எங்களுடைய கடந்த கடைசியாக வந்த ப்ரெஸ்லீஸ் இன்றைக்கு வந்த இல்லை, அதில் அந்த 12 இடங்களில் இப்போ மனித புதைகுழிகளை அடையாளம் காட்டியிருக்கிறோம். அதை நோக்கி செல்ல வேண்டும். இது இப்போ செம்மணியில் ஒரு பக்கத்தில் உள்ள விஷயங்களை மட்டும்தான் கருத்து கொண்டிருக்கிறோம். அதை நோக்கி செல்வதற்கு முதல் அதனை முற்றாக மூடிவிடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடாது. சர்வதேசத்தை முழுமையாக இதில் இறக்க வேண்டும் என்றால் அதற்கு தாயத்துள்ளவர்களும் நாங்களும் முழுமையாக ஒரே விதமான கோரிக்கையை வைக்க வேண்டும். நான் இருக்கா வாசிக்கிறேன் எங்களுடைய சர்வதேசத்துக்கான பரிந்துரைகள். நாங்கள் இதை தனியாக அரைக்க விடுவதில்லை. நேரடியாக இது சம்பந்தப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எங்களுடைய நாட்டிலையும் சரி மற்ற நாடுகளும் சரி அல்லது ஐநாவிலும் சரி இதை பற்றி நாங்கள் தீர்க்கமாக நேரடியாக மண்ணாக நாங்கள் கரைத்து விவாதிப்ப விஷயங்களை தான் சொல்லுகிறேன். வெறுமனே பத்திரிகை அறிக்கையில் இல்லை பரிந்துரையிலிருந்து நாங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள் 13. இலங்கையில் மனித புதைகுழிகள் மற்றும் மலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட குறித்த விசாரிப்பதற்கான ஒரு சுயாதீன ஒரு பொறிமுறை வேண்டும், சர்வதேச பொறிமுறை வேண்டும். அது எப்படின்னு சொன்னால் ஐக்கிய ராஜ்யத்தில் அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடு ஒன்றில் சர்வதேச மேற்பார்வையிலான DNA தரவு வங்கி டேட்டா பேங்க் நிறுவ வேண்டும். 3வது, இலங்கையிலும் உலகளாவிய தமிழ் புலம்பெயர் சமூகத்திலும் உள்ள காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களிடமிருந்து DNA சான்றுகள் சேகரிக்க வேண்டும். அந்த தரவு வங்கியில் சேகரிக்கப்பட வேண்டும். அடையாளம் காட்டப்பட்ட அனைத்து மனித புதைகுழி தளங்களும் சர்வதேச தடயவியல் நிபுணர்கள், அதாவது ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், சர்வதேச ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸை உடனடியாக அனுப்ப வேண்டும். அடுத்தது, மோதல் காலம் மற்றும் மோதலுக்கு பிந்திய காலங்களில் அறியப்பட்ட மற்றும் சந்தேகிக்கப்படும் அனைத்து மனித புதைகுழி இடங்களின் விரிவான செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் புவிசார் பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும். அது இங்கே யூகேலேயோ வேறு இடங்கள்லையோ. மற்றது, மண்டதீவு மற்றும் சாட்சியல் வாக்குமூலங்கள் மற்றும் தடயவியல் சான்றுகள் மூலம் அடையாளம் காணப்பட்ட பிற இடங்கள் உட்பட்ட அடையாளம் காணப்பட்ட தளங்களை புதைகுழிகளை உடனடியாக ஆள்கார செய்ய திறந்து விட வேண்டும். அடுத்தது, சுயாதீன தடயவியல் பகுப்பாய்வு மற்றும் DNA ஒப்பிட்டு முடிவுகள் வெளியிடப்படும். அரசாங்கத்திலே செய்திருந்தால் DNA டெஸ்ட்டு அதை வெளியிட வேண்டும். அடுத்தது, அனைத்து தடயவியல் சான்றுகளையும் குற்றச்சாட்சிகளையும் குற்றம் குறித்த சாட்சி சொல்வதையும் பாதுகாக்க வேண்டும். அடுத்தது, விசாரணை செயல்முறைகள் முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் முழுமையான பங்களிப்புடன் தான் நடக்க வேண்டும். அடுத்தது, கட்டளை பொறுப்பு, நிறுவன பொறுப்பு மற்றும் அரச பொறுப்பு, அதாவது கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றும் ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதை விசாரிக்கிறதுக்கு முன்வர வேண்டும். அடுத்தது, எதிர்கால சர்வதேச பொறுப்புக்கூறல் வழிமுறைக்கான ஆதாரங்களை ஏதோ ஒரு இடத்துல பாதுகாக்க வேண்டும். அடுத்தது, அகழ்வாராய்ச்சி முன்னேற்றம், தடயவியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணல் குறித்த வழக்கமான என்ன நடந்தது என்பதை பீரியோடிக்காக அரசாங்கம் அறிக்கையிட வேண்டும். அடுத்தது, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மீண்டும் இந்த குற்றங்கள் நிகழாது என்பதற்கான உத்தரவாதங்களை பயனுள்ள தீர்வுகளுக்காக கொடுக்க வேண்டும். இது இப்போ சும்மா ஒரு லிஸ்ட் மட்டும்தான். ஆனால் இதுக்குள்ளால எங்களோட முதலாவது சேவை இந்த DNA வெளிநாடு ஒன்றில் பாரப்படுத்த வேண்டும். இலங்கையாக செய்யவே முடியாது. புரிந்து கொள்கின்றேன். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணல் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி பேசுகிறேன். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்ட உங்களுக்கும் நன்றி, வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.